வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஆகஸ்ட் 19 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் பழிச்செயல் பதிவு நீக்கம் என்பது குறித்து பேசுகிறார். பாருங்கள், கேட்போம். பழிச்செயல் எல்லாம் செய்துவிட்டு பரிகாரம் செய்கிறேன் என்று புறப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அப்படி எதுவும் தேவையில்லை. பழிச்செயலை செய்யாமல் இருக்கிற வழியை அற்புதமாக குறிப்பிடுகிறார். நம்முடைய எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றில் எது ஒன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைக்கிற எந்த செயலும் செய்யக்கூடாது, எந்த எண்ணமும் எண்ணக்கூடாது, எந்த சொல்லும் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்தால் பழிச்செயல்கள் பதிவாகாது. அப்படி பேசினால், அப்படி செய்தால், அப்படி சொன்னால், அப்படி எண்ணினால் என்னவாகும் என்றால் அது ஒவ்வொரு செல்லிலும் பதிவாகும். உறுப்புகளிலே, புலன்களிலே, மூளை செல்களிலே, வித்திலே பதிவாகும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுவேதான் இன்றைய விஞ்ஞானம் ஜீனோ டெக்னாலஜி என்று பேசுகிறது. எந்த ஒரு எண்ணமும் சொல்லும் செயலும் நம்முடைய ஜீன் வித்திலே, டிஎன்ஏவிலே பதிவாகிறது என்பது இன்றைக்கு விஞ்ஞானம் பேசுகிறது. அந்த வகையில் இந்த பதிவாகுவதை தத்துவ ரீதியாக சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று பேசுகிறார்கள். அதனையே தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் மிக எளிமையாக முன்னோர்கள் செய்த வினை, நாம் முன்னே செய்த வினை, இதையெல்லாம் பழவினை என்றும், இப்பொழுது நாம் செய்வதனால் செய்கிற வினையெல்லாம் புகுவினை என்றும் அழகாக பிரித்து காட்டுகிறார். அந்த வகையிலே அது பழவினையானாலும் சரி, இப்போதுதான் செய்த வினையானாலும் சரி, அது பழிச்செயலாக இருந்து விட்டால் அந்த பழிச்செயலை திருத்துவதற்கு மன திட்பம் வேண்டும், மன உறுதி வேண்டும். அதனை முறைப்படி உளப்பயிற்சியில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பழிச்செயல்கள் செய்துவிட்ட பழிச்செயல்களை பதிவு நீக்கம் செய்வது எப்படி எனும்போது, அந்த பழிச்செயல்களுக்கு ஏற்ற பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் என்பது எதை தவறாக செய்து விட்டீர்களோ அதை சரிப்படுத்துவது என்பதுதான் ஆகுமே தவிர, அதற்கு பதில் நீங்கள் பரிகாரம் செய்கிறேன் என்று பூஜை புனஸ்காரமோ அல்லது தேங்காய் உடைக்கிறேன் என்றோ, கற்பூரம் ஏற்றுகிறேன் என்றோ, உண்டியலில் போடுகிறேன் என்று புறப்பட்டாலோ அந்த பதிவுகள் நீங்காது. மாறாக நீங்களே தான் அதற்கு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இனி வரும் செயல்கள் எல்லாம் உறுதியாக நன்மையாகவே செய்வேன் என்கிற ஒரு திடத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு ஒத்துப்போதல், கூர்ந்துணர்தல் என்று, பெருந்தன்மை என்று பண்புகளெல்லாம் வளர்த்து கொண்டு விட்டால் பழிச்செயல்கள் பதிவாவதிலிருந்தே நீங்கள் தடுத்து கொள்ளலாம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.